அன்பர் அழைக்கிறார், அன்பர் அழைக்கிறார், அன்பர் அழைக்கிறார், என் அன்பர் அழைக்கிறார். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்திலே உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். அன்பர் அழைக்கிறார் ஊழியத்தின் சார்பிலே வாரம் ஒரு வார்த்தை நிகழ்ச்சியின் மூலம் உங்களை சந்திப்பது மிகுந்த மகிழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியிலே கூட நாம் ஒரு பாடலை பாடி தேவனை மகிமைப்படுத்தி தேவ செய்திக்குள்ளாக கடந்து செல்லுவோம். மகிமையின் நம்பிக்கையே மாசில்லாத என் இயேசையா, உம்மையல்லோ பற்றிக் கொண்டே உலகத்தில் வெற்றி கொண்டே, துதித்து துதித்து மகிழ்ந்து புகழ்ந்து தூயவர் உம்மை நான் பாடுவே. துதித்து துதித்து மகிழ்ந்து புகழ்ந்து தூயவர் உம்மை நான் பாடுவே. பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பயமில்லை, பாதிப்பில்லை. பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பயமில்லை, பாதிப்பில்லை. உம் குரலோ கேட்குதையா, உள்ளம் எல்லாம் அன்பால் பொங்குதையா. உம் குரலோ கேட்குதையா, உள்ளம் எல்லாம் அன்பால் பொங்குதையா. துதித்து துதித்து மகிழ்ந்து புகழ்ந்து தூயவர் உம்மை நான் பாடுவே. துதித்து துதித்து மகிழ்ந்து புகழ்ந்து தூயவர் உம்மை நான் பாடுவே. நல்மேய்ப்பரே நம்பிக்கையே, நானும் உந்தன் ஆட்டுக்குட்டி. நல்மேய்ப்பரே நம்பிக்கையே, நானும் உந்தன் ஆட்டுக்குட்டி. உம்மை தானே பின்தொடர்ந்தே உம் பேரினா நம்பியுள்ளே. உம்மை தானே பின்தொடர்ந்தேன், உம் தோளில்தான் நான் இருப்பேன். துதித்து துதித்து மகிழ்ந்து புகழ்ந்து தூயவர் உம்மை நான் பாடுவேன். துதித்து துதித்து மகிழ்ந்து புகழ்ந்து தூயவர் உம்மை நான் பாடுவேன். மகிமையின் நம்பிக்கையே மாசில்லாத என் இயேசையா,
ஏசையா உம்மையல்லோ பற்றி கொண்டேன், உலகத்தில் வெற்றி கொண்டேன். மகிமையின் நம்பிக்கையே மாறிடாத என் ஏசையா உம்மையல்லோ பற்றி கொண்டேன், உலகத்தில் வெற்றி கொண்டேன். பிரியமானவர்களே, இந்த நாளிலே தியானிக்கும்படியாக ஆண்டவர் கொடுத்த வேத பகுதி சங்கீதங்களின் புஸ்தகம் 23ஆம் சங்கீதம் 4ஆம் வசனம். உங்களுக்காக நான் அதை வாசிக்கிறேன். நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். தேவரீர் என்னோட கூட இருக்கிறீர், உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். பிரியமான தேவ பிள்ளைகளே, சங்கீதங்களின் புஸ்தகங்களிலே 23ஆம் சங்கீதம் நம் எல்லோரையும் மிகுந்த பரவசப்படுத்துகிற ஒரு சங்கீதம். நாம் இதை நம் உள்ளத்திலே பதித்து வைத்திருக்கிறோம். சங்கீதம் 23 நாம் மறக்க இயலாத ஒரு சங்கீதம், தாவீதினுடைய சங்கீதம். இந்த சங்கீதத்திலே தாவீது தன்னுடைய நம்பிக்கையை அவர் வெளிப்படுத்துகிறதை இந்த 4வது வசனம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. என்ன சொல்லுகிறார்? நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும், மரணம் நம்மை நெருங்குகிறது, மரணம் நம்மை சூழ்ந்திருக்கிறது என்ற ஒரு சூழ்நிலை ஒரு மனிதனுக்கு வரும் பொழுது அவன் சோர்ந்து போகிறான். இனி நான் என்ன செய்வேன் என்று கலங்குகிறான். சில நேரங்களிலே வியாதியின் கொடூரத்தாலே மரணம் நெருங்குகிறது, குடும்ப பிரச்சனையினாலே மரணம் நெருங்குகிறது, கடன் தொல்லையினாலே மரணம் நெருங்குகிறது, திடீரென்று ஏற்படுகிற விபத்து காரியங்களினாலே மரணம் நெருங்குகிறது. இது ஒரு மரண பள்ளத்தாக்கு. அப்படிப்பட்ட ஒரு மரண பள்ளத்தாக்கு இருந்திருந்தாலும், அப்படிப்பட்ட ஒரு மரண பள்ளத்தாக்கினுடைய நான் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன் என்று சொல்லுகிறார் தாவீது. நான் பயப்பட மாட்டேயா. எந்த சூழ்நிலையிலும் பயம் என்பது அவரை ஒருபோதும் நெருங்கியதே கிடையாது. நாம் இன்றைக்கு எதற்கெடுத்தாலும் பயந்து விடுகிறோம், எதை எடுத்தாலும் பயந்து விடுகிறோம். சாதாரணமான ஒரு காரியங்களுக்கு கூட இன்னைக்கு பயம் நம்மை தொற்றி கொண்டு விடுகிறது. பாருங்கள், எப்படி ஒரு மனிதனாலே இப்படி பயம் இல்லாமல் இருக்க முடியும் என்றால், அங்கே நாம் பார்க்கும் பொழுது அந்த வசனத்தில் அடுத்ததாக சொல்லுகிற ஒரு அவருடைய நம்பிக்கை எப்படி வெளிப்படுத்துகிறார்? தேவரீர் என்னோட கூட இருக்கிறீர். அதுதான் நம்பிக்கை. ஏன் மரண இருள தனியா போறது இல்லை, ஆண்டவர் நம்ம கூட இருக்கிறார் என்ற அந்த மேலான நம்பிக்கை. எந்த சூழ்நிலையிலேயும், எந்த பிரச்சனைகளுக்கு மத்தியிலேயும், எப்படிப்பட்ட கொடூரமான வியாதிகளுக்கு மத்தியிலேயும் நம்ம கூட இருக்கிறவர் யார்? கர்த்தர். கர்த்தர் நம்ம கூடவே இருக்கிறார். பிரியமானவர்களே, நாம் இன்னைக்கு எந்த காரியத்தை குறித்து பயந்து கொண்டு இருக்கிறோம்? தாவீது ஒரு காரியத்தை அவர் மிக தைரியமாய் செய்கிறதை நாம் தியானிக்க இருக்கிறோம். 1 சாமுவேலின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரத்தை நாம் எடுத்துக்கொள்வோம் என்றால், அங்கே இஸ்ரவேல் தேசத்தை கோலியாத்
பெலிஸ்தியனாகிய கோலியாத் அங்கு அவர் படையோடு வந்து முற்றுகை போடுகிறான். அவன் என்ன சொன்னான்? என்னை யார் ஜெயிக்கிறார்களோ அவர்களுக்கு நாங்கள் அடிமை என்றான். அவன் மிகப்பெரிய ஒரு யுத்த வீரன். இஸ்ரவேல் சேனையை சேர்ந்தவர்கள் எல்லாரும் அவனை கண்டு பயந்தார்கள். அவனுடைய தோற்றத்தை கண்டு பயந்தார்கள். அவன் அவ்வளவு தைரியமாக வந்து நின்றான். ஆனால் அவரை எதிர்க்க தாவீது சென்றான். எல்லோரும் யோசித்தார்கள், ஏன் இப்படி செல்லுகிறாய் என்று. ஆனால் தைரியமாய் அங்கே தாவீது சொல்லுகிறதை பார்க்கிறோம். அது மாத்திரம் அல்ல, என்ன சொன்னார் தெரியுமா? பாருங்கள், அவருடைய நம்பிக்கை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். 1 சாமுவேல் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 47ஆம் வசனத்தை நாம் வாசிப்போம் என்றால், கர்த்தர் பட்டயத்தினாலும் ஈட்டினாலும் ரட்சிக்கிறவர் அல்ல என்று இந்த ஜனக்கூட்டம் எல்லாம் அறிந்து கொள்ளும். யுத்தம் கர்த்தருடையது, அவர் உங்களை எங்கள் கையில் ஒப்பு கொடுப்பார் என்றார். பாருங்க, கர்த்தர் எதிராளியான கோலியாத்தை தாவீதின் கையிலே ஒப்பு கொடுப்பார் என்று அவர் நம்புகிறார். அன்பு பிரியமான சகோதரனே, சகோதரியே, இன்றைக்கு இந்த நம்பிக்கை நம்மிடத்தில் காணப்படுகிறதா? எனக்கு எதிராக உருவாக்கப்படுகிற எந்த காரியமாக இருந்தாலும் அது என்னை அணுகாது, ஆண்டவர் அதை பொறுப்படுத்திக் கொள்வார், பார்த்துக் கொள்வார் என்ற அந்த மேலான நம்பிக்கை. பிரியமான தேவப்படிகளே, அவர் சொல்லுகிறார், அவர் சொல்லுகிற காரியம், ஆண்டவர் என்னை காப்பார், ஆண்டவர் என்னை காப்பார். கர்த்தருக்குள் பிரியமான தேவ பிள்ளைகளே, நம்முடைய ஆண்டவர் எப்படிப்பட்டவர் தெரியுமா? ஒரு நல்ல மேய்ப்பனாய் இருக்கிறார். யோவான் எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில் அவர் சொல்லுகிறார், நானே நல்ல மேய்ப்பன் என்று. நம்மை நடத்துகிறவர், நம்முடைய வாழ்க்கையை நடத்துகிறவர், நமக்கு வழிகாட்டியாக இருக்கிறார். அந்த தேவனிடத்தில் நம்மை அர்ப்பணிப்போமா? அந்த தேவனிடத்தில் நாம் ஒப்பு கொடுப்போமா? என்றால் அவர் நமக்கு எல்லாவற்றையும் ஜெயமாய் மாற்றுவார். மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் நாம் பொல்லாப்புக்கு பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். எங்களை நேசிக்கிற அன்பின் பரம தகப்பனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். அப்பா, இந்த வேளையிலும் கூட ஆண்டவரே, நாங்கள் தியானித்த காரியத்தை ஒரு விஷயம் நினைக்கிறோம். எங்களுக்கு எதிராக சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்தாலும் கூட ஆண்டவரே, நாங்கள் சோர்ந்து போகிறோம். என்ன செய்வோம் என்று தெரியாதபடிக்கு ஆண்டவரே கலங்கி போகிறோம். ஆண்டவரே, தாவீதை எங்களுக்கு முன்குறித்து தந்தீர் ஐயா. அவர் கோலியாத்தை எதிர்கொண்டு ஆண்டவரே உம்மை நம்பி அந்த கோலியாத்தை வீழ்த்தினாரே அப்பா. நாங்களும் இன்றைக்கு எங்களுக்கு எதிராக இருக்கிற காரியங்களை உம்மை நம்பி நாங்கள் வீழ்த்த முயற்சிக்கிறோம். கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்கிறபடினாலே நன்றி. யுத்தம் கர்த்தருடையது என்று அவர் சொன்னது போல ஆண்டவரே, எங்களுக்கு எதிராக உருவாக்கப்படுகிற எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும் என்று நாங்கள் நம்புகிறோம். நீர் அப்படியே எங்களை நீர் ஜெயம் பெற செய்கிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து நீர் பொறுப்படுத்திக் கொள்ளும். இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, ஆமேன், ஆமேன். பிரியமானவர்களே, கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமானவர். தைரியமாயிருங்கள், கர்த்தர் சகலத்தையும் பொறுப்படுத்திக் கொள்வார். ஆமேன்.